ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சப்பாத்தி, நான், தந்தூரி ரொட்டிக்கெல்லாம் பக்காவான சைட் டிஷ். ஸோ அதுக்கு வந்து பன்னீரில் 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகா பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கலந்து இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஷாலோ ஃப்ரைக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு அது சூடானதுமே இந்த பன்னீரெல்லாம் போட்டுக்கணும். ஸோ இந்த பன்னீர் ஒரு ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆனதுமே திருப்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே பேனில் வந்து இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுடணும். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து ஸ்லைட்டாக வதங்கினதுமே 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அது போட்டுடணும். ஸோ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நான் 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து ஸ்லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 10 முந்திரி போல் இதில் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து வதங்கினதுமே இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இது வந்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்போ தான் இதில் எந்த லம்ஸும் இல்லாமல் ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து ஒரு பேஸ் கிரேவி. ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து 3 ஸ்பூன் பட்டரில் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுட்டு பொரிய விட்டுடணும். பொரிஞ்சதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவி வந்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே இதில் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு நம்ம வந்து ஒரு கொதிக்க விட்டுடணும். இப்போ கொதிச்சதுமே இதில் வந்து பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் போட்டுட்டு ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா நீங்கள் வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவியில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்து ரோஸ்டட் கசூரி மேத்தி வந்து கையிலே கசக்கி போட்டுடணும். இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிடணும்லாம் அவசியமே இல்லை, நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா subscribe to 2 servings. Thanks for watching.